ஐயா காமராசர் கண்ட கனவுகளை எல்லாம் நனவாக்க போகிற மாணவ மாணவர்கள் அத்தனை பேரையும் சிறந்தாழ்த்தி நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வாழ்த்த வயது இருந்தும் உங்களை வணங்குகிறேன். இன்னைக்கு நீங்க வாங்குற இந்த ஒவ்வொரு பரிசும் என்னது, இன்னைக்கு இன்னும் பெரிய பெரிய பரிசுகள் வாங்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்படுற பரிசு. அதனால இந்த சின்ன பரிசு, இந்த பரிசு, இந்த பள்ளிக்கூட பரிசு அப்படி கிடையாது. இது பெரிய கனவுகளுக்கான ஒரு வாசல். இது மாதிரி எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பரிசு கொடுத்தாங்க, அதை கொண்டு போய் நான் பீரோல வச்சேன். அது 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு. அதன் பிறகு தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் ஒருவராக விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு போச்சுல முதல் பரிசு நான் ஜெயிச்சேன். அப்ப இந்த ஒவ்வொரு பரிசும் முக்கியம். அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், கல்வி வளாகம் நம்முடைய கூட்டு பொறுப்பு. நான் இங்க மரவள்ளடிகள் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்தேன். நான் வந்ததை கேள்விப்பட்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் வந்துட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டாங்க, கலெக்டர், நம்முடைய கல்வி அதிகாரிகள் எல்லாருமே வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்திற்கு நான் ஒன்றும் புதுசா வரல. நான் படித்த பள்ளிக்கூடம் ஒரு சிறிய பள்ளிக்கூடம். அப்ப 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் எழுதுறதுக்கு இந்த பகுதியிலேயே பெரிய பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்புவாங்க. அது வேற எந்த பள்ளிக்கூடம், நீங்க படிக்கிற இந்த மரவள்ளடிகள் நான் பொதுத் தேர்வே எழுதுனேன். அப்படியே நடுங்கிக்கிட்டே வந்த அந்த நாள் ஞாபகம் இருக்கு. சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியே கையில் அந்த பேப்பர் அந்த பென்சில் பேனாவெல்லாம் எடுத்துக்கிட்டு 10ஆம் வகுப்பு முதல் பேப்பர் எழுதி, அதன் பிறகு 12ஆம் வகுப்புக்கும் அதே மாதிரி பொதுத் தேர்வுக்கு வந்து இன்னைக்கு நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கலாம். ஆனா ஒரு பள்ளிக்கூட மாணவராக இந்த பகுதிக்கு நம்முடைய வளாகத்திற்கு அந்த நெஞ்சில் அந்த நினைவுகள் நிழலாடுகிறது. நான் படித்த நான் பரீட்சை எழுதிய இந்த வளாகத்தில் நீங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சீராய்வு செய்து இதை இன்னும் மேம்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்க வேலை. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அது என்னது? சந்தோஷமா படிக்கணும், வெறுமனே படிக்கணும் கிடையாது, மகிழ்ச்சியா படிக்கணும். ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஆனா சந்தோஷமா ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னா என்ன சொல்ல வர, அது இங்க மட்டும் கிடையாது, பல்லாவரத்துல மட்டுமா வேலை செய்யுது, அமெரிக்கா போன அங்கேயும் வேலை செய்யுது. அமெரிக்கா போயிருந்தப்ப அங்க நாசாவில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்தது. இப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் நிலாவை தாண்டி, செவ்வாய் கிரகத்தை தாண்டி, பிரபஞ்சத்தை தாண்டி, யூனிவர்ஸை தாண்டி, மல்டிவர்ஸை நோக்கி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு இயல் இசை முத்தமிழ் என்ன ஒரு இயல் இசை என்னென்ன இயல் இசை, இது முத்தமிழா. 4ஆவதா ஒரு தமிழை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அது அறிவியல் தமிழ். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழோடு அறிவியல் தமிழையும் சேர்த்துக்கங்க. சயின்ஸை படிங்க, சயின்ஸை பிடிங்க, வாழ்க்கையில நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும் என்று எங்கள் அத்தனை பேரின் சார்பில் உங்க ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் வாழ்த்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ராஜ்மோகன். கர்ம வீரர் காமராசரனுடைய பிறந்த நாளை நாம் ஒரு கல்வி நாளாக கொண்டாடுவோம். நன்றி.